வாழ்த்துக்கள் குழந்தை சமையல்காரன். கேக் கொண்டு வாருங்கள். விருப்பம் தெரிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. நன்கு, நான் உன்னை எப்போது வேண்டுமானாலும் எனக்காக சமையல் செய்ய வேண்டும் என்பதையே விரும்புகிறேன். சமையல்காரன் ஏற்கனவே வந்துவிட்டார். ஓஹோ, இல்ல, நான் விழுகிறேன். கேக்கை பிடி. நான் முடியாது. ஓ எத்தனை மோசமானவள். குழந்தையே, நீ ஓகேயா? எனக்கு வேண்டும். ஏய், எவ்வளோ உங்களுக்கு என்ன வேணும்? சரி, நீங்க ஒவ்வொருத்தரிட்ட இருந்து ஒரு கேக் வேண்டும். தெளிவாக ஒரு இருக்கிறது. நிமிஷம். ஐயோ, என்ன? ஓ, புரிகிறது. அதனால நான் ஈயோடி எங்கே தொடங்க வேண்டும்? கேக்கில் முட்டைகள் தேவைப்படுகின்றன, சரியா? அதை பாருங்கள். என்னை ஜக்லிங் செய்யும் போது பாருங்கள். ஓப்ஸ், மன்னிக்கவும். அது ஒரு விபத்து. முட்டைகளை கிண்ணத்தில் உடைக்கும் நேரம் எனக்கு தெரிகிறது. இல்லையானால் மீண்டும் தவறி விடுவேன். ஆய், இந்த கிண்ணத்தில் சிப்பை தேவையில்லை. அப்பா, வாங்க. ஆய், இந்த வெள்ளை ஆபிஷேகம் போல் உள்ளது. பசலத்தை நீங்க வழங்க முடியும். இந்த சட்ட நிகழ்ச்சியை படியெடுக்கும். வாவ் பாட்டி, நீ செம்ம கை தேர்ந்தவள். ஆஹா, எனக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். நான் அதை அதிகமாக சேர்க்கிறேன். ஆஹா, நிச்சயமாக சர்க்கரை அதிகமாக சார்க்காதே. சரி, இத பாரு. சரிதானா? நல்லா வச்சு. ஆமா, நீ சுவை வாங்கினியா? இனிப்பா இருக்கா? நல்லது. நான் சவாலை ஜெயிக்க விரும்புறேன். நம்ம ரொம்ப சுவையான கேக் வாங்குறேன். சூப்பரா இருக்குது. நீ நகைச்சுவை செய்கிறாயா? ஓ, இல்ல, பால் சேர்க்க வேண்டும். வா, ஏன் மூடி திறக்கவில்லை? ஓ, இல்ல, இப்போது நான் முழுவதும் ஈரமாக இருக்கிறேன். ஓ, நீ எச்சரிக்கையுடன் இருக்கணும். செல்லம், வாங்க, கூடைக்கு தர. குழந்தைக்காக உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய். வாவ், அடுத்தது என்ன? எல்லாரும் மாவை எடுக்கிறார்கள். எனவே நானும் அதை செய்யணும் அல்லவா? நல்லா இருக்கு. அது தேவையில்லை. பேபி, கவனமாக இரு. இதோ. நன்றி பாட்டி. அதை துடைத்து விடு. ஓ, நான் முடித்து விட்டேன். சரி, இப்போ சிலமா சேர்ப்பேன். அரைஞ்சு கலக்கண்டுமா? சரி, எல்லாத்தையும் சேர்த்து கலக்குவோம். இது இப்படித்தான். கியல், இது ரொம்பவே எசனாது. அத பத்தினமா நடுக்கித்தாங்க. சுவாரஸ்யமா இருக்கு. ஆனாலும் நான் வியர்த்து போயிட்டேன். வா, என்னாச்சு இந்த செய்யுகையா? என் வட்சியில் இருக்கு. நன்றி பாட்டி. சரி, இப்ப பார்த்து உங்களுக்கு பயன். அப்படிதானா? நானும் உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறேன். புரிஞ்சிட்டுதா? இப்படிதானா? சரியா? ஆம், நல்ல வேளை. சிறப்பாக இருக்கு. நீங்கள் எல்லா பொருட்களையும் அதுக்கு நேரடியாக வைத்துக் கொள்ளலாம். இது மிகவும் எளிது. ஒரு கேக் செய்ய பாருங்கள். அது சாதாரணமாக வேதிக்கு பதிலாக வசதியானதா இல்லையா? உங்களுக்கு தேவையானது அதை இயக்கி சிறிது நேரம் காத்திருப்பது மட்டுமே. சரி, எனது பூர்த்தியானமா தயாராக இருக்கும் வரை பாக்குறீங்களா? ஹாடி மாவை கிண்ணங்களில் ஊற்றி வண்ணத்தை சேர்க்க நேரமாயிற்று. அமைதி. கிட்டன்ஸ் மற்றும் நிறத்தை ஒழுங்குபடுத்துங்கள். இங்க நான் சாந்தாக உறுதியாக வேண்டும். இருக்கிறேன். குழந்தை அதை மிகவும் விரும்புவாள். அவள் இவற்றை அனைத்து காம்பியாகவும் விரும்புகிறாள். இப்போது நான் அவற்றை ஒரு ஒத்தையில் ஊற்றி சுவையான ஐடியாக்களை பேக் செய்யலாம். இன்னைக்கு ரெயின்போ கேக் எங்கள் மெனுவில் உள்ளது. அனைத்து வடிவங்களும் தயாராகிவிட்டன. பாருங்கள், சிறப்பானது. இப்போது எப்படி ஓவன் திறப்பது? உணவு அமைச்சர் குங் ஃபூ பயன்படுத்துகிறார். வாவ், அருமை. இப்போது நாம் இதுக்கு நேரம் வைத்து பார்க்கிறோம். வாவ். சரி, நான் கலவையை முயற்சிக்கிறேன். ஏதோ குறைவாக உள்ளது. இப்போ அத்தை கோகோ பொடி சேர்த்து சாக்லேட் கேக் செய்யவிருக்கிறாரு.
இந்த செஃப் தனத்தையே அதிகமாக நினைக்கிறாரு. சாக்லேட் மாவு மிகவும் சுவையானது. குறிப்பாக நீங்கள் அதிக சாக்லேட் பால் சேர்க்கினால். சரி, நீங்க உங்கள் விரல்களை உயர்த்துங்கள். இந்த ரெசிபி பல ஆண்டுகளாக சோதிக்கப்பட்டது மற்றும் எப்போதும் பாட்டிக்கு உதவுகிறது. சரி, அப்படியே சாக்லேட்டை சேர்க்கும். ஆஹா, அது என்ன? ஓ, உயர் பாட்டி. எவ்வளவு பேராசை! நீ சாப்பிட ரொம்ப சுவையாக உள்ளது. மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு சாக்லேட் பாரும் இருப்பது. உங்கள் வாழ்க்கை எப்படி? அரை சமையல் வல்லுனர். சரி, தோசைகள் தயார் மாதிரி தெரிகிறது. அதை அடுப்புக்கு எடுத்து செல்லலாம். முதல்ல மோல்டில் வைக்கலாம். சரி, ஆனால் முதலில் எனது ஸ்பாஞ்ச் கேக் எடுத்துடுங்கள். பெர்ஃபெக்ட். ஓ, நல்ல வேலை, நல்ல வேலை. சரி, அப்படியே இப்போது அது சுட்டு விடட்டும். பிஸ்கட்டியை அதிக நேரம் சுடாதீர்கள். நேரத்தை அமைக்க வேண்டும். அருமை. ஹேய், நான் உன் படம் வரைந்தது பாத்தியா? இத உனக்கு செல்லாம். நன்றி பாட்டி. ஓ, இந்த படவே எவ்வளவு அழகா இருக்கிறது. என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. கேக் நிரப்பும் பால் ஜீப்ரா போல கோடுகளாக இருக்கட்டும். இது வேலைக்கு தரப்படும் சொந்த யோசனை. இதை செய்ய எனக்கு ஓரியோ மற்றும் குக்கிகளை கிரீமிலிருந்து பிரிக்க வேண்டும். இப்போது நான் கிரீமை பாத்திரத்தில் கலந்து குக்கிகளை சிறிய துண்டுகளாக்குவேன். ஹே, என்னிடம். அருமை. நான் சிறப்பாக செய்கிறேன். இப்போது மாவை 2 பாகங்களாக பிரிக்க வேண்டும். 8 ஒன்றாக நாங்கள் ஒரு கூகி துண்டை சேர்ப்போம். இது கருப்பாக இருக்கும். மற்றும் இரண்டாவது கிரீமி பூரணத்தில் சரியாக்கவும். இப்போது இது ஆசையா இருக்கட்டும். ஒரு இவளுக்கென இதயமாக. இது உன்னுடைய சிறிய சகிக்கு ஒரு விருந்தாக இருக்கட்டும். என்ன மாதிரியே நான் ஒரு மட்டை ஆடையாச்சு சொர்ணவை பெறுவேன். என்ன நடக்கிறது? பெரிய குழந்தை ஆச்சரியப்படும். அலாரம் மணியின் சத்தம் என்னை பயமுறுத்தியது. பொம்மையை எடுக்க நேரம் பெற்றது. இதோ எதனால் வாசிக்கிறது? அவ்வளவு இல்லை. சரி, எனக்கு மைக் இப்போது ஒலி கட்டுங்கள். இப்போது காத்திருப்போம். ஆஹா, அது மிக அற்புதமாக வாசிக்கிறது பாட்டி. என் வாயில் மட்டும் நீர்க்குமாறு இதன் உள்ளது. சுவை அதிசயமாக இருக்கிறது. ஆமாம். இது ஸ்பான் வகையில் சமைக்கப்படும். அது ஒரு வட்ட வடிவமாக இருப்பது அவசியம் மற்றும் மேலே ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்ற வேண்டும். அப்படியே. இப்ப நிச்சயம் நாங்க சில ஸ்பிரிங்கிள்களை சேர்க்க போறோம். அவளை அவ ரொம்ப பிடிக்கும். ஆஹா, என்ன ஒரு அழகை கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் என் பேராசையான நண்பனின் புகைப்படத்தையும் ஒட்டுகிறேன். அருமை. சர்க்கரை இப்போது அவளுக்கு தலைமுறை கன்று போல தெரிகிறது. ஏ, நீ எக்மனை மறந்து விடாதே. ஓ, அற்புதமான யோசனை பாட்டி. செப்பாய். ஓ, ஆகவே அதை பார், அழகாக இல்லை? இப்போது நான் சில பொருட்களை சேர்க்க வேண்டும். மார்ஷ்மெல்லோ பாப். அது சரியா மேலே. அவன் சில சாக்லேட்லையும் பக்கங்களை சேர்க்க போறேன். மாறாக வெறுமனே All desserts to less dinner. Zoals my pistol listen girls grief for more. நான் anti-emgal சேர்க்க நினைக்கிறேன். நான் செய்ய முடியவில்லை. நாம் அவற்றை வண்ணம் போட்டு சேர்ப்போம். பாருங்க பாட்டி, அற்புதமா இல்லையா? வேலை, பேரன், கவனம், ஊழியர்களே. தையல்வதற்கு ஆரம்பிக்கிறது. சரி, வெளிர் சிவப்பு அடுக்கு முதலில் வருகிறது. அதை புது பட்டேரி கிரீம் சேர்த்து பரவுகிறேன். அருமையானது. எவ்வளவு மென்மையானது மற்றும் மெலிந்தது. மற்றும் கேட்டின் மீது கிரீம் எவ்வளவு சிறப்பாக தோன்றுகிறது. குழந்தை கண்டிப்பாக இதனை ரசிக்கப் போகிறது. குறிப்பாக பிளாட் வசனி பாட் மூலம் பரவுவேன் மற்றும் 5 நிறங்களை கூட சேர்த்தால் சிறப்பாக இருக்கு. இப்போது மேல் மேலும் கிரீம் தேவை. நிச்சயமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு சேர்ப்போம்.
Oi lá, it means I'm my friendly foul. மற்றும் இது நல்லா பண்றது. இப்பொழுது ரெயின்போ வண்ணங்கள் மேலும் தேவைப்படும். மச்சிச்ச, ஒரு வானவில் தானே. என்னுடைய அலங்காரத்தை பாருங்க. இப்ப இதெல்லாம் பணியாக்குவோம். இதோ தயார். அதை கேக்கின் மீது வைப்போம். Arbecto. இந்த டும்கா போனிஸ் ஐ பாருங்க, நான் முடிச்சிட்டேன். வலா கீழே பாருங்க பாட்டி. பிறந்தாலே வாழ்த்துக்கள் குட்டீஸ். அற்பவா, இதெல்லாம் என்ன சுமத்தமா? ரொம்ப அழகா இருக்கு. இது அருமை. நன்றி பாட்டி. நாங்கள் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இந்த கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை முயற்சித்து பார்க்கலாம். அப்புறம் செய்வது நல்லது ஸ்வைபார். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றி. உங்களுக்கு எப்போதும் உதவி செய்ய தயார். என்ன செய்தார்? இதை பாருங்க. அது மிகவும் அழகானது. ஹார்ட். நானும் உன்னை விரும்புகிறேன் சகோதரனே. உங்களது கேக்கை சாப்பிட முயற்சிக்கிறேன். உள்ளே இருக்கும் நிறத்தை பாருங்கள். ஆஹா, ருசி. இது அற்புதம். நன்றி அண்ணா, மிகவும் நன்றாக இருக்கிறது. நாம் அவனுக்கு நீங்கள் கிண்டல் எனக்கு செய்வோம். அவைகளை எவ்வளவு பிடிக்கும் என்பதை அறிவீர்களே. இதை பாருங்கள். சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. நான் அதிகமாக விரும்புகிறேன். கனவு வெற்றி பெற்றதே. நன்றி சகோதரா. எல்லாம் உனக்காக. எப்படி ரொம்ப சுவாரஸ்யம். இந்த கேக் மிக குள். இந்த வானவில் கூட சாப்பிடக்கூடியதா? சூப்பர். இது பைத்தியம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன சொன்னேனோ அதை மீண்டும் எடுத்துக்கொள்கிறேன். ரொம்ப சாத்தியமாக இந்த பரிசு முந்தையதை விட நன்றாக இருக்கலாம். வா, என்ன அழகான வெட்டு. அதை பாருங்கள், எவ்வளவு வண்ணமயமானது. இது ருசியாகவும் உள்ளது. சந்தாதாரர்களாகவும் விருப்பமானவர்களாகவும் இருப்பதற்காக நன்றி நண்பர்களே. இன்று எனது பிறந்த நாள். இது என் அன்புக்குரியவர்களின் காரணமாக வெற்றியடைந்தது. நான் உங்களை மிகவும் காதலிக்கிறேன் மற்றும் நான் யாருன்னு வெற்றி பெறப் போகிறேன் என்று ஏற்கனவே தெரிந்துவிட்டது. இந்த கேக் சிறந்ததாகவும் இதன் பொருள் மாஸ்டர் செஃப் வெற்றியடைந்தார். யூஹூ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குழந்தையே. இப்போது நாம் ஒரு பார்ட்டி செய்யலாம். சீரற்ற நடனம் செய்யலாமா?